அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள். அக்பரோட அவையில் பீர்பால் இருக்கார் பார்த்தீங்களா, அவரை பற்றின கதை தாங்க. மிகப்பெரிய திறமைசாலிங்க பீர்பால். ஆனால் ஒரு நாள் கூட நமக்கு இவ்வளோ திறமை இருக்குது அப்படின்றத பற்றி அவர் பெரிய அகங்காரமே படவே மாட்டார். அதனால தான் அக்பரோட இணைந்து அவர் இருந்தார். அக்பர் அப்படின்னாலுமே பேரரசர். அவர் பேரரசர் அக்பர்னு சொல்லி சொல்லும்போதே கூடவே என்ன வந்துடுவார், பீர்பாலும் வந்துடுவார். பீர்பாலை எப்படியாவது எந்த விஷயத்திலாவது வென்றுவிட வேண்டும் என்று நினைத்தார் அக்பர் பாதுஷா. இதுக்காக என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நாள் தனது அமைச்சர் பெருமக்களுடன் கலந்து ஒரு பெரிய திட்டத்தை தீட்டுறாரு. அது என்ன திட்டம் தெரியுமாங்க? ஒவ்வொரு அமைச்சரிடமும் கோழி முட்டை ஒன்று வழங்கப்படும். அவர்கள் அரண்மனை தோட்டத்தில் இருக்கும் குளத்தில் அந்த முட்டைகளை போட்டுட்டு வந்துடணும். பின்னர் பாதுஷா ஆணையிடும் சமயத்தில் அந்த முட்டைகளை அவரிடம் கொண்டு வந்து சேர்ப்பிக்க வேண்டும். இதுதான் திட்டமிட்டபடி முட்டைகளை குளத்தில் போட்டுவிட்டு வந்தனர் அமைச்சர் பெருமக்கள். சில நாட்களில் பீர்பால் அங்கு வந்து சேர்ந்தார். அக்பர் பாதுஷா பேசத் தொடங்கினார். பீர்பால், நேற்று இரவு நான் விசித்திரமான கனவு கண்டேன். ஒரு சந்நியாசி என் முன் காட்சி தந்தார். உமது அமைச்சர்கள் எல்லோரும் உமது அரண்மனையில் குளித்து மூழ்கி ஆளுக்கு ஒரு கோழி முட்டையை எடுத்துட்டு வந்து கரத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். அப்போதுதான் அவர்கள் உம்மிடம் நன்றி உள்ளவர்களாக இருப்பார்கள் என்று பொருள் என்று என்னிடம் அவர் தெரிவித்தார் என்றார். இந்த கனவில் ஏதோ உண்மை இருக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. அதனால் அமைச்சர்கள் ஒவ்வொருவரையும் குளத்தில் மூழ்கி ஆளுக்கு ஒரு கோழி முட்டையை எடுத்துகிட்டு வந்து என்னிடம் சேர்ப்பித்தால் உங்களது நன்றி உணர்வை நான் தெரிந்து கொள்ள இயலும் என கருதுகிறேன். எனவே எல்லோரும் இந்த சோதனையில் உடனடியாக ஈடுபடுங்கள் என்று ஆணையிடுகிறார் அக்பர். இந்த விஷயம்லாம் அக்பருக்கும் அமைச்சர்களுக்கு மட்டும்தானே தெரியும், பீர்பாலுக்கு தெரியாதுல்ல. உடனே இந்த அமைச்சர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, ஏற்கனவே திட்டமிட்டபடி ஏனைய அமைச்சர்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்தோட குளத்தில் குளித்து மூழ்கிறாங்க. ஆளுக்கு ஒரு கோழி முட்டையை வெளியே எடுத்துகிட்டு வந்து பாதுஷாவின் கரத்தில் சேமித்தனர். இந்த அதிசயம் எப்படி நடைபெறுகிறது என்று எண்ணி வியந்து கொண்டிருந்த பீர்பால், சரி பாதுஷா திட்டம் போட்டுட்டாரு, இந்த காரியத்தை நம்ம நிறைவேற்றி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு புரிஞ்சிருச்சு. அது மட்டுமல்ல, தன்னை மட்டும் தட்டுவதற்கு முயற்சி செய்கிறார் என்பதையும் அவர் உணர்ந்து விட்டார். பீர்பால், இந்த சோதனையில் நாம் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று திட்டமிட்டபடி குளத்தின் உள்ளே மூழ்கினார் பீர்பால். சில வினாடிகள் கழித்து வெறும் கையோடு வெளியே வந்தார். அவரை பார்த்து அக்பர், பீர்பால், எல்லோரும் நீரில் மூழ்கி வெளியே வரும்போது முட்டையும் கையுமாக வந்தாங்க, நீ மட்டும் வெறும் கையோடு வர்றியப்பா, உனக்கு மட்டும் முட்டை கிடைக்கலையா, என்ன துரிஷ்டம் போ அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறார். உடனே பீர்பால் என்ன சொல்கிறாருன்னு பாருங்களேன். பாதுஷா அவர்களே, கோழிகள் தானே முட்டையிடும், நான் கோழி இல்லை, நான் சேவல் என்று பதிலளித்தாராம். பீர்பாலை வெல்ல நினைத்தோம், அது முடியவில்லையே என்று எண்ணிய அக்பர் பாதுஷா அவரது அறிவு கூர்மையை பாராட்டி பரிசுகளை நல்கினார். இந்த கதையில் என்னங்க தெரியுது? அமைச்சரவையிலேயே அரசவையில் அமைச்சர்கள் அவையில் பீர்பால் தான் ரொம்ப புத்திசாலி, ரொம்ப அறிவு கூர்மை. அவரும் அக்பரும் ரொம்ப ஒரு இணக்கமாக இருக்கிறது மற்ற அமைச்சர்களுக்கு பிடிக்கலை. மற்ற அமைச்சர்களும் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ பீர்பாலை என்ன பண்ணுறாரு இவர், அக்பர் இந்த மாதிரி மட்டம் தட்ட ஆரம்பித்தார் அப்படின்னா மற்ற அமைச்சர்களோட கண்ணோட்டங்கள் பூராமே அரசர் பக்கம்தான் இருக்குமே ஒழிய பீர்பால் பக்கம் இருக்காது. இதை உணர்ந்து கொண்ட அரசர் தான் இந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தார். எப்படி இருந்தது பார்த்தீங்களா? இது மாதிரி தாங்க வீட்டில் பண்ணுவாங்க பெற்றோர்கள். வெளியில் இருக்கிறவங்க யாரும் தாம் பிள்ளையை திட்டிடக்கூடாதுன்றதுக்காக முன்கூட்டியே தாம் பிள்ளையை திட்டி வளர்த்துருவாங்க. அதுபோல தான் அக்பரும் பண்ணார். நல்லா இருந்ததா அக்பர் பீர்பால் கதை? இந்த மாதிரி கதைகள்லாம் நம்ம என்ன பண்ணணுன்னா, குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்படி சொல்லும் பொழுது தான் அவங்களுக்கு ஒரு புத்தி கூர்மை கிடைக்கும், கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும். குழந்தைகள் அப்படின்னா அம்மா அப்பாவுக்கு எவ்வளவு வயதானாலும் குழந்தைகள் தாங்க. அப்படி தானே? அந்த குழந்தை 40 வயசாகட்டும், 50 வயசாகட்டும், அவங்க அப்பாவுக்கு 80 வயசாகட்டும், குழந்தைகள் தான்.
எப்பயுமே இந்த கதைகளோடு நம்ம இணைந்து இருக்கும் பொழுது நம்ம என்றைக்குமே மைண்டு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. வேறு பக்கம் எதுவுமே திங்கிங் வந்து ஓடவே ஓடாது என்பது ஒரு நிதர்சனமான உண்மை என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.